இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸு கூட சின்னதா கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு. இந்த மாரி பார்ட்டி டைம்ல கண்டிப்பா நான் லூசர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாரி டைம்ல என்னோட ஹேர் வந்து கண்டிப்பா சில்க் அண்ட் சாஃப்ட்டா இருக்கணும். அட் த சேம் டைம் நல்லா ஷைனிங்கா இருக்கணுன்றதுக்காக நான் வீட்லயே ஒரு ஹேர் பேக் ஒண்ணு ரெடி பண்ணி வைப்பேன். மிக்ஸி ஜார்ல 10 செம்பருத்தி இலை, கொஞ்சமா கற்றாழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி அண்ட் 3 செம்பருத்தி இலை எடுத்துப்பேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா தண்ணிக்காக நான் சாதம் வடிச்ச தண்ணி ப்ரிஃபர் பண்ணுவேன். மருதாணி சேர்த்து அரைக்கிறதுனால நம்மளோட ஹேருக்கு நல்ல நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணியா அரைச்சு எடுத்துக்கனால நம்மளோட ஸ்கேல்ப்க்கு நல்லா பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹேர் பேக் போடுறப்பெல்லாம் நான் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து நாங்க தெலுங்குல குங்குடுகாய்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல என்னோட பேர் தெரியல. இங்கிலீஷ்ல வந்து இது சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில ஒரு சீடு இருக்கும். அது ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நார்மல் தண்ணி அப்படி இல்லைன்னா சாதம் வடிச்ச தண்ணியில 1 மணி நேரம் ஊற வச்சாலே நல்லா இந்த மாதிரி நுர வரும். நாங்க ஷாம்புக்கு பதிலா இந்த குங்குடுகாய் ரசம் தான் யூஸ் பண்றது. நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிட்ட பிறகு என்னோட ஹேர் பாருங்க எவ்வளோ நேச்சுரலா சில்கி அண்ட் சாஃப்ட்டா இருக்குன்னு.